தேசத்துக்கு ஒரு இரண்டாவது ஒரு சந்தர்ப்பத்தை வழங்கக்கூடிய ஒரு தேர்தலாக உருவம் பெற்றிருக்கின்றது. இரண்டாவது சந்தர்ப்பம் என்று சொல்வதற்கான காரணம், கடந்த பாராளுமன்ற தேர்தல் உடைய முடிவுகள் தமிழ் தேசம் ஒரு இன அழிப்புக்கு உள்ளாக்கப்பட்ட கிட்டத்தட்ட 15-16 வருஷங்களுக்கு முன்பதாக இருந்த ஒரு சூழல்ல கூட விலை போகாமல் தன்னுடைய லட்சிய பாதத்திலே தொடர்ந்து பயணிக்க வேண்டும் என்ற பற்றுறுதியுடன் உயிரா கொள்கையா என்ற தெருவில் தன் கண்ணுக்கு முன்னால் இருந்த ஒரு நிலையிலே கொள்கைதான் முக்கியம், அப்படியாக இருந்தால் உயிரே போவதை நாங்கள் ஏற்க தயார் என்ற அடிப்படையிலே எங்களுக்காக, இந்த தேசத்துக்காக, இந்த மண்ணுக்காக தியாகம் செய்த அந்த போராட்டம் மௌனிக்கப்பட்டிருந்தாலும் தோற்கடிக்கப்பட முடியாத ஒரு நிலைமை எல்லாத்தையும் தாண்டி 15 வருஷத்துக்கு பிறகு கடந்த நவம்பர் மாதம் அந்த பாராளுமன்ற தேர்தல் நடைபெற்ற பொழுது அந்த தமிழ் தேசத்துடைய இருப்பை கேள்விக்குள்ளாக்குகின்ற அளவுக்கு அந்த முடிவுகள் அமைந்ததென்றால் அது எந்தளவு தூரத்துக்கு இன்றைக்கு தமிழ் தேசத்தை ஒரு கேள்விக்குறியாகின்ற ஒரு நிலைமை உருவாக்கி இருக்கிறால், அந்த இன அழிப்புக்கு தத்துவ ரீதியாகவும் கொள்கை ரீதியாகவும் நியாயப்பாட்டை கொடுத்து ஒட்டுமொத்த சிங்கள தேசத்தில் வந்த இனவாதிகள் இல்லாதவர்கள் நேர்மையானவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களையும் கூட அரவணைத்து அந்த இன அழிப்புக்கு ஆதரவு தருவதற்கு மூல காரணமாக இருந்த ஜேவிபி என்ற அமைப்பு தேசிய மக்கள் சக்தி என்ற போர்வையிலே போட்டியிட்ட ஒரு நிலையிலே அவர்களுக்கு ஒரு சமமான ஒரு அங்கீகாரம் கொடுத்திருப்பது என்பது மன்னிக்க முடியாத ஒரு தவறு. இன்றைக்கு சர்வதேச மட்டத்திலேயாக இருக்கலாம், பாராளுமன்றத்திலேயாக இருக்கலாம், கிடைக்கிற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் அந்த இன அழிப்புக்கு கொள்கை ரீதியான நியாயப்பாட்டை வியாக்கியானங்களை கொடுத்த தரப்பு இன்றைக்கு தமிழர் தாயகத்தை தாங்கள் தான் பிரதிநிதித்துவப்படுத்துகின்றோம். உள்ள தமிழர்கள் தங்களுக்குத்தான் அந்த ஆணை கொடுத்திருக்கிறார்கள். அந்த துணிவிலே தேசிய தலைவருடைய மண்ணிலே வெல்வெட்டித்துறையிலே தங்களுடைய முக்கியமான கூட்டங்களை நடத்துகிற அளவுக்கு துணிந்திருக்கிறார்கள் என்றால் அது மாற்றியமைக்கப்பட வேண்டும். அது தொடர முடியாது. அதுதான் இந்த தேர்தலுடைய சந்தர்ப்பம். நாங்கள் எத்தனோ தூதரங்களை சந்திக்கிறோம். ஒவ்வொரு தூதரும் வந்தங்களிடம் சொல்லுகின்ற விடயம், பாராளுமன்ற தேர்தலிலே சில வேளையிலே மக்கள் தமிழ் தேசிய கட்சிகள் கடந்த 15 வருஷமாக நடந்து கொண்ட விதத்தை பார்த்து அவர்களுக்கு பாடம் படிப்பிக்கணும் என்பதற்காக சில வேளையிலே இந்த முடிவுகளை தேர்ந்தெடுத்திருக்கக்கூடும். அதை தாங்களும் விலகி கொள்ள தயாராக இருக்கிறோம். ஆனால் இன்னொரு 2வது தேர்தலிலேயும் தமிழ் மக்கள் அந்த முடிவை ஆமோதிக்கிற வகையிலே தங்களுடைய வாக்குகளை பயன்படுத்தினால், அப்படிப்பட்ட ஒரு சூழலிலே தாங்கள் இதுவரைக்கும் இல்லாத தீர்க்கமான முடிவுகள் தங்களுடைய தரப்பாளையம் எடுக்க வேண்டி வரும் என்ற கருத்தை மிக தெளிவாக கூறியிருக்கிறார்கள். அப்படி கூறுகின்ற பொழுது நாங்கள் பல வியாக்கியானங்களை சொல்லியிருக்கிறோம், பல நியாயப்பாடுகளை சொல்லியிருக்கிறோம்.
யாழ்ப்பாணத்தை எடுத்துக்கொண்டால் உண்மையிலே யாழ் தேர்தல் மாவட்டம் என்பது யாழ்ப்பாணம் கிளிநொச்சியை சேர்ந்தது. இந்த இரு மாவட்டங்களிலேயும் சேர்த்து 6 பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்படலாம். அந்த 6 பாராளுமன்ற உறுப்பினர்கள் 3 பாராளுமன்ற உறுப்பினர்கள் தேசிய மக்கள் சக்தியிடம் இருக்கின்றது. ஆனால் அந்த 3 பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டது வெறுமனே 24% மக்களுடைய வாக்குகளும். யாழ்ப்பாண கிளிநொச்சி மாவட்ட வாக்காளர்களுடைய வெறுமனே 24% வாக்குகள் மட்டும்தான் தேசிய மக்கள் சக்தி போன தேர்தலை பெற்றுக் கொண்டார்கள். அப்படி பெற்றுக்கொண்டாலும் அவர்களுக்கு 3 வாசனங்கள், மிச்சம் 75% 76% வாக்குகளை பெற்ற மற்ற அனைத்து தரப்புகளுக்கும் 3 வாசனங்கள். அவர்கள் எண்ணிக்கையிலே அவர்களுக்கு மக்கள் ஆணை கொடுக்கவில்லை என்ற கருத்துக்களை நாங்கள் வாதாடினாலும் கூட அந்த வெளிநாடுகளை பொறுத்தவரையிலே இந்த உள்ளூராட்சி தேர்தல் இந்த அனைத்து விடயங்களுக்கும் இந்த அனைத்து கேள்விகளுக்கும் முடிவு கொடுக்கின்ற ஒரு தேர்தலாக அவர்கள் பார்க்கிறார். இதெல்லாம் நாங்கள் விளங்கிக் கொண்டோம். விளங்கிக் கொண்ட ஒரு நிலையில்தான் நம்முடைய கட்சியினுடைய மத்திய குழு நாங்கள் வெறுமனே ஒரே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை பெற்றிருந்தாலும் கூட நவம்பர் மாதம் நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலுக்கு பிற்பாடு இருந்த அரசியல் யதார்த்தத்தை, பாராளுமன்றத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த யதார்த்தத்தை கவனமாக படித்து நாங்கள் ஒரு முயற்சியில் இறங்குகிறோம். அதாவது வடகிழக்கு தமிழக நிலப்பரப்பை பாராளுமன்றத்தில் பிரதிநிதித்துவப்படுத்துவதற்கு 19 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். அந்த 19 பாராளுமன்ற உறுப்பினர்களே தமிழரசு கட்சிக்கு 8 உறுப்பினர்களும் தேசிய மக்கள் சக்திக்கு 8, தமிழ் தேசிய மக்கள் முன்னணி, ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி, சுயேட்சை குழு 3 உறுப்பினர்கள் ஒன்று தெரிவு செய்யப்பட்டு இருக்கிறோம். 19 உறுப்பினர்கள் என்றால் அறுதி பெரும்பான்மை காட்டுவதாக இருந்தால் 10 ஆசனங்களை காட்ட வேண்டும். இந்த ஒரு கட்சிக்கு 10 ஆசனங்கள் கிடையாது. ஆனால் மக்களுடைய ஆணை எங்களுடைய பக்கம் தான் இருக்கின்றது என்றது ஒரு கருத்தை ஆணித்தரமாக சர்வதேச மட்டத்துக்கு கொண்டு செல்வதாக இருந்தால் நாங்கள் 10 ஆசனங்களை காட்ட வேண்டும். அறுதி பெரும்பான்மை எங்களோடு தான் இருக்கின்றது என்பதை காட்ட வேண்டும். இதை விளங்கி கொண்டு தேசிய மக்கள் சக்தி செய்ய போகின்ற மிக பிழையான கருத்துருவாக்கத்தை உடைப்பதை நாங்கள் ஒரு முயற்சியில் இறங்குகிறோம். அப்ப அந்த 10 ஆசனங்களை தமிழ் தேசிய தரப்புக்குள் கொண்டு வருவதற்கு எங்களுக்கு இருந்த தெரிவுகள் தமிழரசு கட்சியும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி. அந்த அடிப்படையில் தமிழரசு கட்சி என்று பார்க்கின்ற பொழுது அந்த கட்சிக்குள்ள ஒரு சில குழப்பங்கள் காணப்பட்டிருந்தன. தலைவர் செயலாளர் யார் என்பது தெளிவாக தெரிந்திருக்காத ஒரு சூழ்நிலையிலே தான் கட்சியுடைய பாராளுமன்ற குழு தலைவர் கட்சியால தெரிவு செய்யப்பட்டிருந்தது. தமிழரசு கட்சியினுடைய பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்துவதற்கும் அவர்களோடு பேச்சுவார்த்தைகளை உத்தியோகபூர்வமாக நடைபெறுவதற்கும் நாங்கள் அந்த பாராளுமன்ற குழு தலைவரை நாடினோம். அதே போல ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடைய தலைவரும் அந்த கட்சியுடைய ஒரே ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக திரு செல்வம் அடைக்கல் இருந்த காரணத்தாலே அவரோடு நாங்கள் பேசியிருந்தோம். அப்பொழுது இந்த இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த கட யதார்த்தத்தை அவர்களிடம் விளங்கப்படுத்த நாங்கள் முதல் தனித்தனியத்தான் அவர்களை சந்தித்து அவர்களுக்கு விளங்கப்படுத்தி நாங்கள் இந்த 10 பாராளுமன்ற உறுப்பினர்களை
ஏதோ ஒரு புள்ளியில சந்திக்க வைத்து ஒன்றாக பயணிப்பதற்கு பாராளுமன்றத்தை கையாளுவதற்கு நாங்கள் ஒரு இணக்கப்பாட்டுக்கு வர வேண்டும் என்ற விடயத்தை அவர்களுக்கு விளங்கப்படுத்தினதுக்கு பிறகு தனித்தனியாக நாங்கள் சந்தித்த 3 பேரும் சந்தித்த நிலைமையை தாண்டி கட்சிகளுடைய பேச்சுவார்த்தைகளாக அது மாற்றப்பட வேண்டும் என்று என்னுடைய முன்மொழிவிலே அந்த தீர்மானம் எடுக்கப்பட்டு அந்தந்த கட்சிகள் தங்களுடைய ஒரு குழு, ஒரு தூதுக்குழு நியமிக்கப்பட்டு தொடர்ந்து ஜனவரி 25ஆம் தேதி நாங்கள் கூடி ஆக்கப்பூர்வமான பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிப்பதற்கு தீர்மானித்திருந்தோம். அந்த சூழலிலே நினைக்கிறேன் ஜனவரி 18ஆம் தேதி தமிழரசு கட்சியினுடைய மத்திய குழு கூட்டம் நடைபெற்று பதில் தலைவரும் பதில் செயலாளரும் தெரிவு செய்யப்பட்டு திரு சி.வி.கே. சிவஞானம் அவர்கள் தலைவராகவும் வைத்தியகலாநிதி பாராளுமன்ற உறுப்பினர் திரு சத்தியலிங்கம் அவர்கள் பதில் செயலாளராகவும் தெரிவு செய்யப்பட்டிருந்தனர். அந்த தெரிவுக்கு பிறகு ஊடகங்கள் வந்து திரு சி.வி.கே. சிவஞானம் அவர்களிடம் பேட்டி எடுத்த பொழுது நகேந்திரகுமார் பொன்னம்பலம் ஒரு முயற்சி ஒன்று எடுக்கின்றார், அது சம்பந்தமாக உங்களுடைய கட்சியினுடைய நிலைப்பாடு என்பதை கேட்ட பொழுது அவர் சொல்லியிருந்தார், அதை பற்றி எனக்கு சொல்ல முடியாது. பாராளுமன்றத்திலே வந்து ஸ்ரீதரன் அவர்களோடு அவர் பேசியிருக்கிறார், எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களோடும் பேசியிருக்கிறார். ஆனால் பாராளுமன்ற குழு தலைவரோ பாராளுமன்ற குழுவோ கட்சி அல்ல. கட்சி என்றால் தலைவர் செயலாளர் ஊடாகத்தான் கட்சியை அணுக வேண்டும். அப்படி எந்த விதமான ஒரு அழைப்புதல் தங்களுக்கு கிடைக்கவில்லை, கிடைத்தால் நாங்கள் சாதகமாக பரிசீலிப்போம் என்ற ஒரு கருத்தை தெரிவு செய்திருந்தார். அந்த நிலையிலே எங்களுடைய மத்திய குழு கூட்டி நாங்கள் உத்தியோகபூர்வமாக வந்து எழுத்து மூலமாக திரு சி.வி.கே. சிவஞானம் அவர்கள் பதில் தலைவர் என்ற வகையிலும் திரு சத்தியலிங்கம் அவர்களுக்கும் எழுத்து மூலமான ஒரு அழைப்புதலை நாங்கள் கொடுப்பதற்கு சி.வி.கே. சிவஞானம் அவர்களுடைய யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய நெல்லூர் அணியிலே இருக்கக்கூடிய அவருடைய வீட்டுக்கும் சென்று பேசினோம். இது முக்கியம். அவரோட பேசின பொழுது அவர் மிக தெளிவாக சொன்னார், கஜன் கடந்த 18ஆம் தேதி திரு ஸ்ரீதரன் அவர்கள் உங்களுடைய முயற்சி தொடர்பாக நீண்ட ஒரு விளக்கத்தை, ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்திருந்தார். அதன் பிரகாரம் இந்த பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து முன்னெடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் 7 பேர் கொண்ட அரசியல் விவகார குழு ஒன்றும் நியமிக்கப்பட்டிருந்தது. அது மட்டுமல்லாமல் நீங்கள் இந்த ஒற்றை ஆட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய எந்த ஒரு திட்டத்தை ஏற்றுக்கொள்ளக் கூடாது என்பதை உங்களுடைய அழைப்புதல் எழுத்து மூலமாக சொல்லியிருக்கிறீர்கள். குறிப்பாக 13ஆம் திருத்தத்தையோ 2015 இருந்து 19 வரைக்கும் தயாரிக்கப்பட்ட ஏக்கிய ராஜ்ய ஒற்றையாட்சி ஏக்கிய ராஜ்ய அரசியலமைப்பையோ நாங்கள் ஒரு ஆரம்ப புள்ளியாக கூட கருதக்கூடாது என்ற விடயத்தை நீங்கள் சுட்டிக்காட்டுகிறீர்கள். அந்த கூட்டத்திலே 18ஆம் தேதி நடைபெற்ற கூட்டத்திலே நாங்கள் அந்த ஏக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை கைவிடுவதற்கு தீர்மானம் எடுக்கப்பட்டதாக மிக தெளிவாக எங்களிடம் சுட்டிக்காட்டினார். அதுக்கு பிற்பாடு அந்த கருத்தை அவர் ஒரு மூடின அறைக்குள்ளே என்னையும் செயலாளரையும் சந்தித்த பொழுதுதான் கூறினேன். சிலருடைய வந்து அந்த கருத்தை எங்களிடம் சொல்லி போட்டு நாளைக்கு வேறு விதமாக வந்து நடந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருந்திருக்கலாம். ஆனால் எங்களுக்கு சொன்னது மட்டுமல்ல, அந்த கூட்டம் முடிவடைந்த பிற்பாடு ஊடகவியலாளர்கள் வெளியிலே இருந்த பொழுது அவர்களுக்கு கருத்து தெரிவிக்கின்ற பொழுதும் இந்த கருத்துகளை அவர் மீண்டும் வலியுறுத்தினார். அப்ப எங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு.
அந்த நவம்பர் 15ஆம் தேதி நடைபெற்ற தேர்தலுக்கு பிறகும் கூட மக்கள் கடந்த 15 வருஷமாக தமிழ் தேசத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி செயல்பட்ட பிரதான கட்சி கட்சிகளுடைய கடந்த 15 வருஷ செயற்பாடுகளில் வெறுப்படைந்து இந்த தரப்புகளுக்கு ஒரு பாடம் படிப்பிக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே எடுத்த கடந்த தேர்தல் முடிவு அந்த தூரத்துக்கு ஒரு பாதகமான ஒரு முடிவாக அமையாமல் இருப்பதற்கு நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி காப்பாற்றிக் கொள்ளலாம் ஒரு நம்பிக்கை ஏற்பட்டது. அந்த நம்பிக்கை ஏற்பட்டிருந்த ஒரு சூழ்நிலையில்தான் திடீரென்று தமிழரசு கட்சியுடைய பொதுச் செயலாளர் வைத்தியநாதன் சத்தியலிங்கம் அவர்கள் பதவி ராஜினாமா செய்து ஒரு புதிய தலைவர், புதிய செயலாளர் நியமிக்கப்பட்டார். அந்த புதிய பதிவு செயலாளர் நியமிக்கப்பட்ட நாளே 7 பேர் கொண்ட குழு நியமிக்கப்பட்டதாக சொல்லப்பட்டதற்கு பிறகு இந்த பேச்சுவார்த்தைகள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியோடும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியோடும் அரசியல் ரீதியாக ஒரு புள்ளியிலே நாங்கள் இணைவதற்கு, அரசியல் அமைப்பண்ட விடயத்திலே இணைவதற்கு நடத்த இருந்த பேச்சுவார்த்தைகள் அவசியம் இல்லை என்ற ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டு அந்த முயற்சிகள் முற்றுமுழுதாக புறக்கணிக்கப்பட்டன. இன்றைக்கு அந்த தமிழரசு கட்சியை ஆக்கிரமித்துக் கொண்டு இருக்கின்ற தரப்பு தான் அந்த தரப்பு. இதுதான் உண்மை. பலர் இதுக்கு முதல் நம்மோட சிலரிலே ஒரு விமர்சன கண்ணோட்டத்திலே எங்களை பற்றி பேசுகின்ற பொழுது சொல்லுவார்கள், 15 வருஷத்துக்கு பிறகு இப்பதான் அவர்களுக்கு கொஞ்சம் ஞானம் பிறந்திருக்கு, இப்பதான் ஏதோ கூட்டு சேர்வதை பற்றி வந்து நினைக்கிறார்கள். இல்லை, நாங்கள் இதுக்கு முதல்ல எத்தனையோ கூட்டு முயற்சியில் ஈடுபட்டோம். எனக்கு நல்ல ஞாபகம், செயலாளர் நானும் எங்களுடைய கட்சியோட மத்திய குழு உறுப்பினர்கள் ஒரு சிலரும் மன்னாருக்கு சென்று மறைந்த ஆயர் ராயப் ஜோசப் அவர்களுடைய தலைமையில வந்து தமிழ் சிவில் சமூக அமையம் எடுத்த ஒரு முயற்சி. நான் 2013 மாகாண சபை தேர்தல் நடைபெறுவதற்கு ஒரு சில வாரங்களுக்கு முன்பதாக இந்த தமிழ் தேசிய நிலப்பாட்டை வலியுறுத்துகின்ற கட்சிகளுக்கு இடையிலே இந்த மாகாண சபையை கையாளுவதற்கு ஒரு பொது நிலைப்பாட்டோடு எட்ட வேண்டும் என்ற அடிப்படையிலே பேச்சுவார்த்தை நடந்தது. அதிலே நாங்கள் கலந்து கொண்டோம். அதிலே கலந்து கொண்டு ராயப்பு ஜோசப் ஆண்டையர் அவர்களுடைய வழிகாட்டலிலே எடுக்கப்பட்ட முடிவுகளுக்கு நாங்கள் தயாராக இருந்தும் கூட ஒரு குழு நியமிக்கப்பட்டது. அந்த ஒருமைப்பாட்டை ஏற்படுத்துவதற்கான கொள்கை ரீதியாக ஒரு வரைவை தயாரிப்பதற்கான ஒரு 3 பேர் கொண்ட குழு நியமிக்கப்பட்டது. அந்த குழுவிலே வந்து நானும் சிரேஷ்ட சட்டத்தினை குமாரவடிவேல் குருபரன் அவர்களும் கலாநிதி குருபரன் அவர்களும் எம்.ஏ. சுமந்திரனும் வந்து தெரிவு செய்யப்பட்டிருந்தது. அந்த குழு பேசி ஆரம்ப கட்டத்திலே எடுக்கப்பட்ட முடிவுகளையும் ஒருதலைபட்சமாக வந்து தமிழரசு கட்சி அல்லது அன்றைக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு அதை முடிச்சது. அப்பொழுதுதான் எங்களுக்கு தெளிவாக விளங்குது, தமிழரசு கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய அன்றையான் தலைமைத்துவம் இருக்கிற வரைக்கும் நாங்கள் அவர்களோடு பேசி எதையும் அடைய போவதில்லை. அவர்கள் அடிப்படையிலே வந்து தமிழ் தேசிய நீக்கத்தை செய்வதற்கு முடிவெடுத்திருக்கிறார்கள். 2009 மே மாதம் 18ஆம் தேதிக்கு பிற்பாடு தமிழ் தேசியவாதத்திற்கு ஒரு அத்திவாரமாக இருக்கக்கூடிய தமிழரசு கட்சி உடைய இன்றைய தலைமைத்துவம், அன்றைய தலைமைத்துவம் அந்த
எங்களுக்கு இன்றைக்கு தமிழ் தேசியம் என்று சொல்லிக் கொண்டு இருப்பதற்கு தத்துவ ரீதியான விளக்கங்களை கொடுத்த தரப்பையே தமிழ் தேசிய நீக்கத்தை செய்வதற்கு முடிவெடுத்து விட்டார்கள் என்ற ஒரு தெளிவான விளக்கம் எங்களுக்கு வந்துவிட்டது. அவர்கள் தான் சிங்க கொடியை கொண்டாட வருகிறார்கள், ஸ்ரீலங்காவுடைய சுதந்திர தினத்தை கொண்டாட வருகிறார்கள், சிங்கள கட்சிகளை வடகிழக்கில் வந்து அரவணைத்து கொண்டாடுகிறார்கள். அவர்களுக்கு விளங்கு இங்கே நடைபெறுவது மக்களுடைய நம்பிக்கை அந்த தமிழரசு கட்சி என்ற அடையாளம் வைத்துக் கொண்டு அதே மக்களை தமிழ் தேசிய நீக்கத்தை செய்வதற்கு அதே தரப்பு முடிவெடுத்து விட்டது என்பது எனக்கு தெரியமாக நாங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்துவிட்டோம். அதுக்கு பிற்பாடு நீங்கள் பார்த்தீர்கள் ஆயர் ராயப்ப ஜோசப் அவர்களுடைய அந்த முயற்சிக்கு பிற்பாடு தமிழரசு கட்சியுடன் பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் பெரியவர்களே எந்த ஒரு இடத்துல போக விரும்பவில்லை. எங்களை பொறுத்தவரை வந்து அந்த தலைமைத்துவம் மாற்றி அமைக்கப்படுற வரைக்கும் அந்த பேச்சுவார்த்தையில பிரயோசனம் இல்லை என்ற ஒரு முடிவுக்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி வந்துவிட்டது. அதுக்கு பிற்பாடு திரு விக்னேஸ்வரன் அவர்களுடைய தலைமையில வந்து தமிழரசு கட்சி ஒற்றையாட்சி கொள்ளக்கூடிய அரசியலை முடக்கப் போவதாக வந்து கூறி ஒரு முயற்சி தமிழ் மக்கள் பேரவை என்ற முயற்சி 2015 ஆரம்பித்தது. அதிலே கலந்து கொண்டோம். கலந்து கொண்டது மட்டுமல்ல, தமிழ் மக்கள் பேரவையுடைய தீர்வு திட்டம் ஒன்றை தயாரிப்பதிலே வந்து நாங்கள் முன்னுக்கு நின்று அதை சாதித்தோம். அந்த தமிழ் மக்கள் பேரவையுடைய தீர்வு திட்டத்தை தயாரித்ததிலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கும் கலாநிதி குமாரவேல் குருபரன் அவர்களுக்கும் ஜனாதிபதி சட்டத்தை புதுரனவர்களுக்கும் பெரிய பங்கு. அதையும் நாங்கள் சாதித்திருக்கிறோம். அதிலேயும் நாங்கள் இன்றைக்கு உங்களுடைய தேர்தலுக்கு ஒரு விஞ்ஞானம் தயாரிக்கப்படும். அந்த தேர்தல் விஞ்ஞானத்தில் வந்து தமிழருடைய இன பிரச்சனை தீர்வு என்ற விடயத்தை விளக்குவதற்கு அந்த தமிழ் மக்கள் பேரவை ஊடாக நாங்கள் தயாரித்த தீர்வு திட்டமாக தான் அது அமையும். அவை நாங்கள் போலியான முடிவுகள் எடுக்கிறது இல்லை. நேரத்துக்கு நேரம் ஒரு முடிவை எடுத்து போட்டு நாளைக்கு அதை விட்டு வேற ஏதோ பற்றியும் கலைக்கிறது இல்லை. நாங்கள் ஒன்றில் ஈடுபட்டால் அது நேர்மையா எங்களுடைய மக்களுக்கு ஒரு முடிவை கொண்டு வருவதற்காக ஒரு முயற்சியாக அமையும். அந்த முயற்சியிலே நாங்கள் தொடர்ந்து நம்பிக்கையாக இருப்போம். அது நாங்கள் போற பாதைக்கு ஒவ்வொரு கட்டத்திலையும் எடுக்கிற முடிவுகள் எங்களுடைய அனுபவங்கள் எல்லாம் பலிச்சேக்குமே தவிர அதை இன்றைக்கு பாவித்து நாளைக்கு கைவிடுற ஒரு இந்த குப்பை கூடத்தில் வந்து போடுற ஒரு விளைவாக இருக்க போவதில்லை. நாங்கள் அப்படி செயல்படுற ஒரு அமைப்பும் இல்லை. ஆனா மெட்டத்தரப்புகள் அதை எப்போ மறந்துவிட்டார், எப்பவும் மறந்துவிட்டார். என்னத்தை கூறுகின்றனர் என்றால், தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஒரு முடிவு எடுக்கிறதாக இருந்தால் அதுக்கு ஆழமான கருத்துகள் இருக்கின்றது. நாங்கள் தமிழரசு கட்சியுடன் பேச்சுவார்த்தைகளிலே ஈடுபடுவதிலே பிரயோசனம் இல்லை என்ற ஒரு முடிவுக்கு வந்தோம். அதுக்கு காரணங்கள் இருக்கு. அந்த காரணங்களை நாங்கள் மூடிமறைக்க வேண்டிய தேவையில்லை. அந்த உண்மை, அந்த உண்மைகளை உங்களோட பகிர்ந்து கொள்கிறோம். விமர்சனங்கள் இருக்கலாம் அந்த முடிவுக்கு, நாங்கள் அந்த முடிவு எடுத்ததாக. ஆனால் அதற்கு நாங்கள் விளக்கம் வைத்திருக்கிறோம். ஏன் எங்கட பக்கம் ஆகவே அந்த எங்களிடம் இன்றைக்கு விமர்சிக்கிறார்கள். இது எப்போ செய்ய வேண்டியிருந்தது, இப்பதான் ஞானம் பிறந்திருக்கின்றது. இல்லை, அப்படி இல்லை. அந்த தமிழ் தேசிய நீக்கத்தை செய்த தலைமைத்துவம் 2024 ஆண்டு நவம்பர் மாதம் நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலுக்கு பிற்பாடு அந்த கட்சியில் இருக்கவில்லை. மக்கள் ஒருவர் இன்றைக்கு இல்லை, மற்றவரை மக்கள் திட்டமிட்ட வகையிலே தோற்கடித்தார். ஆகவே அந்த கட்சியும் அந்த தேர்தல் முடிவுகளுக்கு பிற்பாடாக அந்த முடிவுகளை பார்த்து சரியாக ஒரு சில முடிவுகளை எடுக்கும்
என்ற நம்பிக்கையில தான் தேர்தல் முடிவடைந்ததுக்கு பிற்பாடு நாங்கள் அந்த பாராளுமன்ற குழு தலைவர்களோடு பேச ஆரம்பித்தோம். ஆனால் அந்த பேச்சுவார்த்தையிலே திடீரென்று வந்து தலைமைத்துவத்தில் வந்து மீண்டும் நிராகரிக்கப்பட்ட ஒருவர் வந்து அந்த ஒரு முக்கியமான இடத்துக்கு வந்த உடனேயே அந்த பேச்சுவார்த்தை குழப்பிவிட்டார். கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே அந்த பிள்ளையான தலைமைத்துவத்தில் இருந்து மக்கள் திட்டமிட்டு தோற்கடிக்க வேண்டும் என்று யாழ்ப்பாணத்திலே தோற்கடித்த நபர் இன்றைக்கு அந்த கட்சியை ஆக்கிரமித்து இருக்கிறார் என்றது அம்பலம். எல்லோருக்கும் தெரியும், எல்லோருக்கும் தெரியும். ஆனால் அந்த நபர் அந்த கட்சி உடைய பின்னடைவை அந்த பின்னடைவை ஒத்துக்கொள்ளாமல் விசேஷமாக யாழ்ப்பாணத்திலே அந்த கட்சி கிட்டத்தட்ட அழிஞ்சு போற அளவுக்கு தன்னுடைய செல்வாக்கை இழந்துவிட்டது. அந்த தலைமைத்துவத்திலே இருந்த செயற்பாடுகள் காரணத்தினால். ஆனால் அதை மூடி மறைப்பதற்கு யாழ் தேர்தல் மாவட்டத்துக்கு தவிர்ந்த மற்ற மாவட்டங்களிலே தமிழரசு கட்சிக்கு கிடைத்த அங்கீகாரத்தை வைத்து இன்னும் தமிழரசு கட்சி மேலே அந்த மக்கள் வச்சிருந்த நம்பிக்கை காட்டி அந்த புலியான தலைமைத்துவம் திரும்பவும் தமிழரசு கட்சியை மிக மோசமான பாதைக்குள்ளே, தமிழ் தேச விரோத பாதைக்குள்ளே கொண்டு செல்வதற்கு எத்தனித்துக் கொண்டிருக்கின்றது. கடந்த 5ஆம் தேதி இந்திய பிரதமர் இந்த கட்சிகளை சந்தித்த பொழுது இந்த தேர்தலுக்கு உங்களுக்கு வருவார்கள் சமஸ்தி என்று சொல்லி, தாங்கள் தான் சமஸ்தி கட்சி, சமஸ்திக்கு தாங்கள் தான் அறிமுகப்படுத்துகிற கட்சி, நாங்கள் எல்லாம் சித்தரே, நாங்கள் இப்பதான் சமஸ்தியை தூக்கி கொண்டிருக்கிறோம். ஆனால் கதைக்க வேண்டிய இடத்திலே என்ன கதைத்தார்கள்? அந்த இந்திய பிரதமர் வந்திருக்கின்ற நிலையிலே ஒற்றையாட்சிக்குள்ளே இந்த தீர்வு சரிவராத ஒரு சமஸ்தி அடிப்படையில் மட்டும்தான் தீர்வா இருக்கலாம். ஆகவே நாங்கள் இந்த ஒற்றையாட்சிக்குள்ளே இருக்கிற எதையும் ஒரு ஆரம்ப புள்ளியாக கூட கருதக்கூடாது என்று சொல்ல வேண்டிய ஒரு இடத்திலே 13ஆம் திருத்தத்தை தான் வெளியிட்டார். ஆனா உங்களிடம் வாக்கு கேட்பதற்கு வருகின்ற பொழுது சமஸ்தியை பற்றி கதைப்பார். தாங்கள் தான் சமஸ்தி கட்சி. உண்டை மட்டும் எங்களுடைய மக்கள் விளங்கிக் கொள்ளணும். சில வேளையிலே உங்களுடைய மக்கள் நினைக்கலாம், அந்த புலியான தலைமைத்துவத்தை புறக்கணித்து கடந்த பாராளுமன்ற தேர்தலை போல அந்த நபரை தோற்கடித்து, அந்த ஒரு சில நபர்களை தோற்கடித்து அந்த கட்சிக்குள்ளே ஏழையவர்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து அந்த கட்சியை சரியான வழிக்கு கொண்டு வரலாம் என்று நினைத்திருந்தால் இந்த 6 மாசம் அது எந்த அளவுக்கு ஒரு புலியான சிந்தனை என்பதை நிரூபித்து காட்டியிருக்கிறது. இதுதான் உண்மை. இது கசப்பான உண்மை. ஏனென்றால் என்னை பொறுத்தவரையிலே நான் இந்த தமிழருடைய பாரம்பரிய அரசியல் பாரம்பரியத்தை தனிப்பட்ட முறையிலே மிகவும் பெரிய அளவில் மதிக்கிறோம். எனக்கு இந்த பழைய காங்கிரஸ் தமிழரசு என்ற போட்டித்தன்மை கிடையாது. காரணம், நான் வளர்ந்த காலம் வந்து ஒரு விடுதலை அரசியலுடைய காலம். வந்த காலத்தில் இந்த கட்சி அரசியல் எல்லாம் பெருசா பேசப்பட்ட ஒரு காலம் அல்ல. எனக்கு தெரிஞ்ச அரசியல் என்னுடைய தந்தையார் காட்டி சென்ற அரசியல். அவர் இந்த போராட்டத்தை மிகவும் பெரிய அளவில் நேசித்தவர். அவை அனைத்துமே அந்த விடுதலை போராட்டத்துடைய கொள்கை, அதனுடைய பாதையில் இருந்துதான் நமதாகிச்சது. ஆனால் எங்களுடைய வரலாற்றிலே வந்து தமிழரசு கட்சி, தமிழ் தேசிய வரலாற்றிலே தமிழரசு கட்சியுடைய பங்கு மதிக்கப்பட வேண்டும், அது அங்கீகரிக்கப்பட வேண்டும், பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதை நான் தெளிவாக இருக்கிறேன். தமிழரசு கட்சியை முற்றுமுழுதாக அளிக்கிற நோக்கம் நம்மிடம் கிடையாது.
நான் வெளிப்படையாக இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு பிற்பாடு எத்தனையோ முறை வந்து அதனுடைய உறுப்பினர் மட்டத்திலே வந்து நான் பேசியிருக்கிறேன். தமிழரசு கட்சி தவிர்க்க முடியாத ஒரு சக்தி இருக்கு. உண்மை. அப்ப இன்னொரு இடத்துல வந்து தமிழரசு கட்சியை அவமதித்து அதை அழித்து நாங்கள் போவோம் என்ற தேவை கிடையாது. அதை தெளிவாக நீங்களும் விளங்கிக் கொள்ளணும். என்னென்ன அமைப்பை வந்து பிரதிநிதித்துவப்படுத்த போகின்ற உறுப்பினர்கள் என்ற வகையிலே நீங்கள் மேடை மேடையாக வந்து உங்களுடைய பேச்சுகளை உங்களுடைய மக்களை சந்தித்து வாக்குகளை கேட்கின்ற பொழுது நீங்கள் அந்த நிலைப்பாட்டை நீங்கள் மதிக்க வேண்டும். ஆனால் நான் ஒன்றை தெளிவாக சொல்லுகின்றேன். இந்த தேர்தலிலே தமிழரசு கட்சி மிகப்பெரிய அளவில் தோற்கடிக்கப்பட வேண்டும். வடக்கிலே மட்டுமல்ல, கிழக்கிலே கூட. அந்த 8 பாராளுமன்ற உறுப்பினர்கள் தங்களுக்கு தாங்கள் தான் தனிபெரும் கட்சி, 3வது கட்சி என்றெல்லாம் கதைப்பதற்கு தென் தமிழ் தேசத்திலே எங்களுடைய மக்கள் தமிழ் தேசத்தை உயிரோட வச்சிருக்கோம், ஆக்கிரமிக்க இடமளிக்க கூடாது, தாங்கள் முகம் கொடுக்கிற ஒவ்வொரு இன அழிப்புக்கும் தமிழ் தேசியவாதம் தான் ஒரே ஒரு நம்பிக்கை என்று நம்பி வாக்களித்ததாலே நபர்களுக்கு நம்பிக்கை வச்சிருந்து வாக்களிக்கவில்லை. அந்த கொள்கைக்கு விசுவாசத்தை காட்டுவதனூடாக மட்டும்தான் தென் தமிழ் தேசத்திலே தமிழ் தேசத்தை காப்பாற்றலாம் என்ற நம்பிக்கையை வாக்களித்ததாலே அவர்கள் கொடுத்த அந்த எண்ணிக்கை, பாராளுமன்ற எண்ணிக்கையை வச்சுக் கொண்டுதான் மிக தவறான வழியில போற தலைமைத்துவம் தங்களுக்கு அந்த அங்கீகாரத்தை தேடிக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே தமிழரசு கட்சி இந்த தேர்தலிலே இந்த தலைமைத்துவத்தை மாற்றுவதாக இருந்தால் ஒரு மிகப்பெரிய பின்னடைவை அடைத்தே ஆகும். அல்லாட்டி நாங்கள் அந்த ஒரு புள்ளியை சந்திக்கிறது பகல் கனவாகத்தான் இருக்கு. இந்த பாராளுமன்றம் இன்னும் ஒரு 5 வருஷத்துக்கு நீடிக்க போகின்றது. இந்த 5 வருஷத்துக்கு தமிழரசு கட்சிக்கு 8 உறுப்பினர்கள் இருக்க போகிறார்கள். அந்த 8 உறுப்பினர்கள் அந்த பிரயாண தலைமைத்துவத்தை கொண்ட ஒரு குழுவாக இருக்காவிட்டாலும் அவர்கள் அந்த தலைமைத்துவத்தால் வழிநடத்தப்பட போகிறார்கள். அந்த தலைமைத்துவம் சரியாக இருக்காவிட்டால் அந்த 8 உறுப்பினர்களும் தவறான முடிவுக்கு தான் வருவார்கள். அந்த 8 உறுப்பினர்கள் தவறான முடிவுக்கு வந்தார்களாக இருந்தால் தமிழ் தேசத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும். இதுதான் உண்மை. அவர்களுக்கு அந்த உறுப்பினர்களுக்கு ஒரு சரியான பாதையை காட்டுவதற்கு இந்த தேர்தலில், இந்த உள்ளூராட்சி தேர்தலில் நம்முடைய மக்கள் ஒரு தீர்க்கமான முடிவுக்கு வந்தே ஆக வேண்டும். எதிரியை பற்றி நாங்கள் கலைக்கிறதுல வந்து எதிரியை முகம் கொடுக்கிறதுக்கு முதல் எங்களுடைய வீடு உறுதியாக இருக்க வேண்டும். எங்களுடைய அணித்தை உறுதியாக இருக்கணும், பலமாக இருக்கணும். எங்களுடைய அணியை, அதாவது தமிழ் தேசமே வந்து சிங்கள தேசம் விரும்புகின்ற தமிழ் தேசிய நீக்கத்தை செய்வதற்கு தயாராக இருப்பதாக இருந்தால் ஏன் எதிரி நண்பர்கள் அவரும் அதைத்தான் செய்ய விரும்புகிறேன். நீங்கள் எதிரி என்று சொல்றதில் என்ன இருக்கு? எங்களுடைய அணியை, எங்களுடைய பாதை நாம் சீர்திருத்தி அதை ஒரு பலமான ஒரு அத்திவாரத்தை கொண்ட ஒரு பாதையில் நாங்கள் இருக்காவிட்டால் 2009 ஒரு இன அழிப்பை செய்தும் சாதிக்க முடியாத ஒரு காரியம் இந்த உள்ளூராட்சி தேர்தலுக்கு பிற்பாடு நடக்கும். இந்த பாரிய பொறுப்பு உங்கள் ஒவ்வொருத்தருடைய கையில் தான் இருக்கின்றது. அதை நீங்கள் விளங்கிக் கொள்ளணும். நீங்கள் நிற்கலாம். கடந்த நவம்பர் மாதம் நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலிலே கிடைத்த முடிவுகளுக்கு பிற்பாடு தமிழ் மக்கள் அந்த தேர்தல் முடிவுகளுடைய
விளைவுகளை விளங்கிக் கொண்டு அதை சரிப்படுத்துவதற்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு இல்லாட்டி தமிழ் தேசிய பேரவைக்கு இந்த சைக்கிள் சின்னத்தில் போட்டி போடுகிற அணிக்கு வாக்களிக்கிறதுக்கு முடிவெடுத்திருக்கிறார்கள் என்று நீங்கள் நினைக்கலாம். அப்படி அல்ல. அவர்கள் எங்களுக்கு சில வழியிலே அமோக வெற்றியை கொடுக்கக்கூடும். ஆனால் கொடுக்கிற பொழுது இன்றைய சமகால அரசியல் யதார்த்தத்தை விளங்கி கொண்டு அவர்கள் அந்த ஆணையை நமக்கு வழங்குவோம். அதை விளங்கி கொண்டு அந்த ஆணையை வழங்குகின்ற பொழுதுதான் பாடம் படிப்பிக்க வேண்டும் என்று கடந்த காலங்களிலே தமிழரசு கட்சிக்கோ வேற தரப்புகளுக்கு வாக்களித்த மக்கள் இன்றைக்கு சரியாக ஆழமான அரசியலை விளங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை தொடர்ந்து நாங்கள் ஏமாற்ற முடியாத முடிவுக்கு அந்தந்த கட்சிகள் வருகிறார்கள். அரசியல் மக்கள் மயப்படுத்தினால் மட்டும்தான் நாங்கள் அதை சாதிக்கலாம். அதை நீங்கள் செய்யணும். நீங்கள் ஒவ்வொரு வீட்டுக்கும் இது ஒரு வட்டார ரீதியான தேர்தல் என்ற வகையிலே உங்களுக்கு ஒரு வட்டார ரீதியான ஒரு உறுப்பினர் இருப்பார், பட்டியலிலே வந்து ஒரு உறுப்பினர் இருப்பார், குறைந்தபட்சம் ஒரு உறுப்பினர்